அந்த போட்டியில வந்து சஸ்டெயின் ஆயிடுவாங்க. அதனால இங்க வந்து யாரோட வாக்குகளையும் யாரும் பிரிக்க போறதில்ல. தாவேகா வந்து பிரிடாமினன்ட் ஃபோர்ஸா வாக்குகளை எடுக்க போகுது. பிரிக்கல, எடுக்குது. நீங்க பிரிக்குது பிரிக்குதுன்னு சொல்லிட்டு அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது அப்படின்றதுதான் என்னோட கருத்து. இங்க ஸ்பாய்லரா மாறப்போறது சில இடங்கள்ல திமுகவும் சில இடங்கள்ல அதிமுகவும் தான். தாவேகா கிடையாது. தாவேகா மெயின் பிளேயரா தான் இருக்கு. எந்த இடங்கள்லயுமே 3வது பொசிஷன் போல. பட் இந்த 2 கட்சிகள் தான் மாறி மாறி போறாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு முடிவா தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சோ நான் மறுபடியும் சொல்றேன், 46% வாக்குகளை தாவேகா பெற்றுச்சு அப்படின்னா 200 சீட்டுக்கு மேல சுலபமா போயிடும். ஒருவேளை அது 45, 44 அப்படின்னு வந்து நின்றுச்சுன்னா தாவேகாவோட சீட் ஷேர் வந்து 159, 144 இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். ஸோ இப்படிதான் அந்த களமானது இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நான் கூட இந்த ஜேர்னியை வந்து முடிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எத்தனையோ சர்வீஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி. நான் ஜூனியரா ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்பெல்லாம் கூட இவ்வளவு சந்தோஷம் இருந்தது இல்லை. இருந்தாலும் இந்த எலெக்ஷன் வந்து எனக்கு வந்து பர்சனலா வந்து ரொம்ப கனெக்டடான எலெக்ஷன். ஏன்னா என்னுடைய ஃபேமிலியில சேர்ந்த ஒருத்தரே வந்து ஏதோ எலெக்ஷன்ல நிக்கிற மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் புரட்சிக்கான ஒரு எலெக்ஷனாக தான் அதை பார்க்குறேன். நிச்சயமா வந்து இந்த தேர்தல் மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாடு அளவில் கொண்டு வரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா நம்ம உண்மையை சொல்றோம், நடந்த விஷயத்த சொல்றோம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள பண்ணி முடிச்சிருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நீங்க இல்லைன்னா நான் இது பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால உங்க எல்லாருக்கும் நான் இந்த நேரத்துல நன்றியை தெரிவிச்சுட்டேன். ஓகே, இது போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப கான்பிடண்டா இருங்க. நிச்சயமா தாவேகா வெற்றி பெற்று ஆட்சிக்கு வரும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நன்றி.